இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஃப்ரூட் மிக்சர், நம்ம வீட்டில் இருக்கிற பழங்களை வச்சு சூப்பராக ஒரு ஃப்ரூட் மிக்சர் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரூட் மிக்சர் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ஃப்ரூட் மிக்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டில் இருக்க பழங்களை வச்சு ஒரு டேஸ்டியான ஃப்ரூட் மிக்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரூட் மிக்சர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பழம்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்பிள், மாதுளை, மாம்பழம், செவ்வாழைப்பழம், பைனாப்பிள், பலாப்பழம், திராட்சை, அதுவும் கருப்பு திராட்சை எடுத்திருக்கோம். கூடவே தர்பூசணி, நான் ஸ்வீட்டுக்காக பேரிச்சம்பழம் வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த பழங்கள் எல்லாமே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தான் ஃப்ரூட் மிக்சர் வந்து ரெடி பண்ண போகிறோம். தர்பூசணியை வந்து ஜூஸ் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக மிக்ஸி ஜாரில் தர்பூசணியை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை ஃபில்டர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த செவ்வாழை பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட் மிக்சருக்கு செவ்வாழை பழம் தான் ஆட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு வாழைப்பழம் எதுக்கு அடித்தாலும் ஆட் பண்ணுங்கள். இதில் வந்து நாட்டுப்பழம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரஸ்தாளிலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா பேரிச்சம்பழம், அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. வாழைப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் சும்மா சூப்பராகவே மசிச்சு விட்டாச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மாதுளம்பழம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா பைனாப்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பைனாப்பிள் எசன்ஸ் கூட வந்து ஆட் பண்ணும்போது பைனாப்பிள் எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி பைனாப்பிள் கட் பண்ணி சேர்த்து நீங்கள் ஃப்ரூட் மிக்சர் பண்ணும்போது ஃப்ரூட் மிக்சர் குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து மாம்பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழம் வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரூட் மிக்சர் குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி கருப்பு திராட்சையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருப்பு திராட்சையும் அப்படி தாங்க, நல்லா புளிப்பாக இருக்க திராட்சை வந்து ஆட் பண்ணாதீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரூட் மிக்சர் வந்து நல்லா குடிக்கிறதுக்கு டேஸ்டியாக இருக்கும். பச்சை திராட்சை கிடைச்சா கூட இந்த ஃப்ரூட் மிக்சரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஜூஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்துட்டு தர்பூசணி ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பைனாப்பிள் ஜூஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலைங்க. ஸோ தர்பூசணி ஜூஸ் வந்து சேர்க்கும்போது ஃபுட் கலரும் நல்லா மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மேற்கொண்டு சுகர் வந்து எதுவுமே சேர்க்கல, ஏன்னா ஜூஸ் நம்ம ரெடி பண்ணும்போது நான் கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு சுகரும் லைட்டாக எலுமிச்சம்பழமும் சேர்த்து தாங்க தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடி பண்ணி இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேற்கொண்டு நான் சுகர் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல, எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டு கலந்து விடுங்க. அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி மசிச்சு விடும்போது கொஞ்சம் ஜூஸ் ஜார்லாம் வந்து இறங்குங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் போல் ஐஸ் கட்டி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சும்மா சூப்பராக ஹெல்த்தியான ஃப்ரூட் மிக்சர் வீட்லேயே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ரூட் மிக்சரில் நம்ம எந்தவித எசன்ஸுமே ஆட் பண்ணல. குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்க, சும்மா சூப்பராக பர்ஃபெக்டாக நல்லா திக்காகவே ஃப்ரூட் மிக்சர் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட் மிக்சரை ஒரு டம்ளரில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ஃப்ரூட் மிக்சர் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.